அன்பான சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் இஸ்லாமிய வரலாற்றில் அழியா புகழ்பெற்ற இரு கிப்லாக்களின் வரலாற்றை தன்னகத்தே கொண்ட மகத்துவமிக்கதொரு பள்ளிவாசலை பற்றி பார்க்கப் போகின்றோம். அதுதான் ஜெருசலேமில் அமைந்துள்ள அல் அக்ஸா மஸ்ஜித். அல் அக்ஸா என்றால் மிக தூரத்திலுள்ள என்று பொருள். இந்த பள்ளிவாசல் ஏன் முஸ்லிம்களின் இதயங்களில் நீங்காத இடத்தை பிடித்துள்ளது. அதன் வரலாறும் இஸ்லாத்தில் அதன் முக்கியத்துவமும் என்ன என்பதை அறிந்து கொள்வோம் வாருங்கள். மக்காவிலுள்ள கஹ்பத்துல்லா முஸ்லிம்களின் தற்போதைய கிப்லாவாக இருந்தாலும் இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அல் அக்ஸா மஸ்ஜிதை நோக்கியே தொழுகை நடத்தி வந்தார்கள். மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த பிறகும் சுமார் 16 அல்லது 17 மாதங்கள் இந்த திசையிலேயே தொழுகை நடைபெற்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவை நோக்கி தொழ வேண்டும் என்று ஆழமாக விரும்பினார்கள். இதன் பின்னர் அல்லாஹு தஆலா குர்ஆனில் கட்டளையிட்டதன் பேரில் கிப்லா மாற்றப்பட்டது. நபியே, உமது முகம் வானத்தின் பக்கம் திரும்பி திரும்பி நோக்குவதை காண்கின்றோம். எனவே நீர் விரும்பும் கிப்லாவின் பக்கம் உம்மை நாம் நிச்சயமாக திருப்புகின்றோம். ஆகவே நீர் மஸ்ஜிதுல் ஹரமின் பக்கம் முகத்தை திருப்பிக் கொள்ளும். அல் குர்ஆன் 2வது அத்தியாயம் 144வது வசனம். இந்த சம்பவம் நடைபெற்ற பள்ளிவாசல் மதீனாவில் உள்ள மஸ்ஜித் அல் கிப்லத்தைன், இரு கிப்லாக்களின் பள்ளிவாசல் என அழைக்கப்படுகின்றது. ஒரு கிப்லாவில் இருந்து மற்றொரு கிப்லாவிற்கு திசை மாறிய இந்த வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வு அல்லாஹ்விடமிருந்து வந்த ஓர் ஆணை என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முந்தைய நபிமார்களின் மரபையும் மதித்தார்கள் என்பதையும் உணர்த்துகின்றது. அல் அக்ஸா மஸ்ஜிதின் மகத்துவத்திற்கு மிக முக்கிய காரணம் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அற்புதம் நிறைந்த இஸ்ரா மற்றும் மிஹ்ராஜ் விண்ணுலக பயணத்தின் தொடக்க புள்ளியாக அமைந்ததுதான். இஸ்ரா இரவு பயணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே இரவில் மக்காவில் உள்ள மஸ்ஜிதுல் ஹரமில் இருந்து ஜெருசலேமில் உள்ள மஸ்ஜிதுல் அல் அக்ஸாவிற்கு மிக தூரத்திலுள்ள பள்ளிக்கு புராக் எனும் வாகனத்தில் அழைத்துச் செல்லப்பட்டார்கள். தனது அடியாரை இரவில் மஸ்ஜிதுல் ஹரமிலிருந்து சுற்றுப்புறங்களை நாம் பரக்கத் பொருந்தியதாக ஆக்கியுள்ள அல் அக்ஸா மஸ்ஜிதுக்கு அழைத்துச் சென்றவன் அல்லாஹுவே. அவன் தூய்மையானவன். நம்முடைய அத்தாட்சிகளின் சிலவற்றை அவருக்கு காண்பிப்பதற்காகவே அவ்வாறு அழைத்துச் சென்றோம். அல் குர்ஆன் 17வது அத்தியாயம் 1வது வசனம். மிஹ்ராஜ் விண்ணுலக பயணம். அல் அக்ஸா மஸ்ஜிதை அடைந்த பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு ஒன்று திரண்டிருந்த பல நபிமார்களுக்கு இமாமாக நின்று தொழுகை நடத்தினார்கள். அதன் பின்னரே அங்கிருந்து அவர்கள் விண்ணுலக பயணத்தை மேற்கொண்டு அல்லாஹுவை சந்தித்து முஸ்லிம்களுக்கான 5 வேளை தொழுகையை வரமாக பெற்றார்கள். இந்த அற்புதம் அல் அக்ஸா மஸ்ஜிதின் நிலைமையை மக்கா மற்றும் மதீனாவிற்கு அடுத்தபடியாக இஸ்லாத்தில் 3வது புனித தலமாக உயர்த்தியது. அல் அக்ஸா மஸ்ஜிதின் வரலாறு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல காலங்களுக்கு முன்னரே முந்தைய நபிமார்களுடன் பிணைந்துள்ளது. கஹ்பத்துல்லாவுக்கு அடுத்தபடியாக பூமியில் கட்டப்பட்ட 2வது பள்ளிவாசல் இதுவேயாகும். ஆதாரம் சஹீஹ் புகாரி. இந்த மஸ்ஜிதை முதலில் கட்டியது யார் என்பதில் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் இந்த பள்ளிவாசலை சீரமைத்து புனரமைத்து பிரம்மாண்டமான வடிவத்தை அளித்தார்கள் என்று நம்பப்படுகின்றது. நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பள்ளிவாசலை கட்டி முடித்த போது அல்லாஹுவிடம் 3 வரங்களை கேட்டார்கள். அதில் ஒன்று, இந்த பள்ளிவாசலில் தொழும் நோக்குடன் வருபவர் அவர் தாயிடமிருந்து பிறந்த போது இருந்ததை போன்று பாவங்களிலிருந்து விடுபட்டு வெளியேற வேண்டும் என்பதேயாகும். ஆதாரம் நசாயி, இப்னு மாஜா. அல் அக்ஸா மஸ்ஜித் வெறும் வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, இது நபிமார்கள் வாழ்ந்த புண்ணிய பூமி, வரலாற்று பதிவுகளை உள்ளடக்கிய இடம். இந்த வளாகத்தில் செய்யப்படும் ஒரு தொழுகை மற்ற இடங்களில், அதாவது மஸ்ஜிதுல் ஹரம் மற்றும் மஸ்ஜிதுல் நபவி நீங்களாக செய்யப்படும் தொழுகையை விட 500 மடங்கு அதிக நன்மையுடையதாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியுள்ளார்கள். ஆதாரம் பைஹக்கி. இந்த மஸ்ஜித் முஸ்லிம்களின் ஈமான்
மற்றும் வரலாறு, உலகளாவிய அடையாளங்கள் ஆகியவற்றுடன் நெருங்கிய தொடர்புடையதாகும். இந்த புனித தலம் பாதுகாப்பதற்கும் அதன் மகத்துவத்தை உணர்ந்து பேணுவதும் ஒவ்வொரு முஸ்லிமின் கடமையாகும். அன்பானவர்களே, அல் அக்ஸா மஸ்ஜித் வெறும் சுவர்களும் கூரையும் கொண்ட ஒரு கட்டிடம் அல்ல. இதுவே நம் முதல் கிப்லா, மிஹ்ராஜின் பயணத்தலம், நபிமார்களின் பூமி, வரலாறும் ஆன்மீகமும் சந்திக்கும் புனித புள்ளி. அதன் வரலாற்றில் உள்ள ஒவ்வொரு அத்தியாயமும் இஸ்லாத்தின் அழியா தடயங்களை கொண்டுள்ளது. இந்த மகத்துவமிக்க பள்ளிவாசலை மீண்டும் கண்களால் காணும் பாக்கியத்தையும் அதில் நிம்மதியாக தொழும் வாய்ப்பையும் அல்லாஹ் விரைவில் எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம். அல்லாஹுவின் கிருபையால் இத்தகைய பயனுள்ள இஸ்லாமிய சிந்தனைகள் மற்றும் தகவல்களை தொடர்ந்து பெற்றிட நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு லைக் மற்றும் ஷேரும் இந்த நற்செய்திகள் அதிகம் பேரை சென்றடைய உதவும் ஒரு தர்மமாகும். எனவே மறக்காமல் லைக் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நாம் அனைவரும் இருளகிலும் வெற்றி பெற வல்ல ரஹ்மான் துணை நிற்பானாக. ஆமீன். மீண்டும் பயனுள்ள ஒரு வீடியோவுடன் சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.